புதுச்சேரியில் சந்தன மரக்கட்டைகள் கடத்திய விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொணர சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். வில்லியனூர் அருகே உள்ள எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனத்தில் தமிழ்நாடு வனத்துறையினர் சோதனை செய்தபோது 7 டன் சந்தனக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான தொழிற்சாலையில் சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டதால் இந்த விவகாரம் அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி சந்தன கடத்தல் விவகாரத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வர சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தியுள்ளார். சுமார் 1.5 டன் சேலத்திலே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது வனத்துறையாலே, காவல்துறையாலே. அதற்கு பிறகு இந்த 6.2 டன் சந்தனக்கட்டை எடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவிலிருந்து கடத்தி வரப்பட்டதாக கூறப்படுகிறது, கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்பொழுது 3 மாநிலங்களில் இணைந்த பிரச்சனை இது. இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்று சொன்னால் சிபிஐக்கு இந்த வழக்கை அனுப்ப வேண்டும். இதனிடையே சந்தனக்கட்டை பதுக்கல் விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறைக்கு புதுச்சேரி காவல்துறை முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.